வினை தீர்க்கும் நாயகனே வணங்கி துதிப்பேன் விநாயகனே. உங்களுடைய வெற்றிக்கு காரணமும் உங்கள் கையெழுத்து தான், உங்களுடைய தோல்விக்கு காரணமும் உங்கள் கையெழுத்து தான். செல்ஃபோனுக்கு அசால்ட்டாக நினைச்சிட வேண்டாம். நம்ம கையெழுத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்கோ உங்களுடைய வெற்றி தோல்விக்கு கையெழுத்து 50% செயல்படுகிறது, 100% செயல்பட்டு கொண்டு இருந்தது. இப்போ செல்ஃபோன் வந்த பிறகு இதனுடைய தாக்கத்தை நம்ம அதிகமாக, இதனுடைய தாக்கமும் 50% ஆகிறது. ஏன்னா உதாரணத்துக்கு நீங்கள் யாரை கேட்டாலும் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி உங்கள் செல்ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்காங்க. உங்கள் பேர் பல பேர்கிட்ட என் பேர் இந்த பேர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சொல்கிற மாதிரி என் செல்ஃபோன் நம்பர் எழுதியிருக்கோ 998980 ஏதோ ஒரு உதாரணத்துக்கு ஒரு நம்பரை சொல்கிறோம். நம்மளுடைய பேருக்கு எவ்வளோ வலிமை இருக்கோ அதே அளவுக்கு செல்ஃபோன் நம்பரும் இந்த கிட்டத்தட்ட ஒரு 21 வருஷமாக அதனுடைய தாக்கம். அந்த காலத்தில் ஆன்லைன் நம்ம ஒரு பெரிய ஃபோனை வச்சு தான் பட்டணமைக்கு ட்ரையல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதை கையில் தூக்கிட்டு போக முடியாது. அதுக்கப்புறவு செல்லுலார் ஃபோனெல்லாம் வந்தது. இப்போ கணப்பொழுதில் இப்போ நான் உங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணிக்கிறதே இந்த ஃபோன் மூலமாக தான். நம்ம அதிக தொடர்பில் இந்த இதோ விஷயங்களை அவங்கவுங்க கைக்குள்ளே அனைத்தும் அடங்குற மாதிரி ஃபோனுக்குள்ளே அவ்வளோ வந்துட்டு. ஆகையால் உங்களுடைய ஃபோன் நம்பரு உங்களுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது. இப்போ 90 அப்படின்னு சொல்லல உங்களுக்கு 90 நம்பர் செயல்பட்டு கொண்டே இருக்கும். 45 சொல்லல அதுக்குரிய ராகு கிரகமும் புதன் கிரகமும் செயல்பட்டு கொண்டே இருக்கும். 15 சொல்லல சூரியனும் புதனும் செயல்பட்டு கொண்டே இருக்கும். மறுபடியும் 15 சொல்கிறோம், சூரியனும் புதன் கிரகம் செயல்பட்டு கொண்டே இருக்கும். 79 சொல்லல கேதுவும் செவ்வாய் கிரகம் செயல்பட்டு கொண்டே இருக்கும். ஆகையால் கிரகங்கள் இல்லாமல் நம்மை உலகை ஆள்வது பஞ்சபூதங்கள், நம்மளை ஆட்கொள்வது நவக்கிரகங்கள். சுக்கிரன் கெட்டு போனதுனால நீங்கள் இந்த நம்பர் ஆணாக இருந்தால் பெண்ணிட்ட திட்டு வாங்கிக்கிட்டே இருக்கும். அடுத்து 7ஆம் இடத்துல கேது கிரகம் இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் இருக்குது ஆனால் இல்லைங்கிற தொடர்பு கொடுத்து கொண்டே இருக்குது ஒரு மேஜிக் கிரகம். குரு கிரகம் இருக்குது நன்மையே. புகழ் ஸ்தானம் கம்மியாக இருக்குது. தொழில் ஸ்தானத்தில் ஒன்றையும் காணும். என்னதான் தொழில் பக்கம் திணறிக்கிட்டே இருப்பீங்க. இருப்பு ஸ்தானத்தில் ஒன்றையும் காணும். இந்த பார்வையில் விழுது. உதாரணத்துக்கு இந்த 2 ஃபோன் நம்பரு 2 பக்கம் 4ஆம் நம்பர் வீக்காக இருக்குது. இந்த நம்பரும் வீக்காக இருக்குது. இந்த 2 பேரும் ஃபோனில் பேசலை. இதுதான் உங்கள் மனைவி நம்பரு, இதுதான் கணவன் நம்பராக இருக்கா, 2 பேரும் மாட்டிக்கிட்டீங்க. ஏன்னா அவர் உங்கள் வழிக்கு இழுப்பார், நீங்கள் அவர் வழிக்கு, நீங்கள் வந்து என் வழிக்கு வான்னு சொல்லி எழுத்துக்கிட்டு இருப்பீங்க. கல்யாண நம்பர்லேயும் 2 4 7 8 வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். 2 பக்கம் 4ஆம் நம்பர் இருக்கையில் பிடிவாதம் அதிகமாக இருக்கும். நீ ஏன் வழிக்கு வான்னு எழுத்துக்கிட்டு இருக்கோம், அவரை அங்கே மனைவி வந்து ஏன் வழிக்கு வான்னு எழுத்துக்கிட்டு இருக்கோம். 2 பேருமே ஒற்றுமை குறைவை கொடுத்துரும். இந்த ஃபோன் நம்பரு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஃபோனில் பேசையில் கூட உங்களுடைய கல்யாண நம்பர் கூட சில நேரம் ஒழுங்காக இருந்துடும். ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி தேவையில்லாத வார்த்தையை வந்து இதனால் நட்பை வளர்க்க முடியாமல், நட்பை கொடுக்க முடியாமல் தத்தளிக்கும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகாசபரி நாராயணசங்கராஜா பேசுகிறேன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு அஸ்ட்ரோ நியூமராலஜியில் உங்கள் செல்ஃபோன் நம்பரை பற்றி நம்ம தெரிவிக்கிறோம். அஸ்ட்ரோ நியூமராலஜி முறையில் உங்கள் செல்ஃபோன் நம்பர் சரியா தவறா? சென்ற வாரம் ஒரு 6 கம்பெனியை பற்றி அவங்க தொழில் லாபத்தில் இயங்குறதா நட்டத்தில் இயங்குறதா அப்படிங்கிற வழக்கத்தை பார்த்தோம். அந்த நிறுவனங்கள் சினிமா துறையில் 3 பேரும், ஒரு ஹிந்துஸ்தான் லிவர் மற்றும் மோட்டார் நிறுவனங்கள் மாருதி சுசுக்கியும் டாடா கம்பெனியும் பற்றி பேசணும். சன் பிக்சரை பற்றி பேசியிருக்கோம். நம்ம ஏவிஎம் ப்ரொடக்ஷனை பற்றி பார்த்தோம். லைக்கா ப்ரொடக்ஷனை பற்றி பார்த்தோம். இந்த மாதிரி போன வாரம் நம்ம அவங்கவுங்க தொழில் நிறுவனத்தில் அது நட்டமாக லாபத்தில் இயங்கிக்கிட்டு இருக்காங்கிறத பற்றி விளக்கியிருந்தோம். நிறையா நிறுவனங்கள் அவங்கவுங்க தொழிலில் கையெழுத்தில் நம்ம என்னென்ன மாற்றங்களை பார்த்தோமோ, நம்ம கையெழுத்து ரீதியாகவே ஒரு 100 தொடரை கொண்டு போய் எல்லாருக்கும் காட்டியிருந்தோம். உங்கள் கையெழுத்து தான் வாழ்க்கைங்கிறத விளக்கத்தை கொடுத்தோம். இதே மாதிரி பேரில் எப்படி லட்சக்கணக்கான பேர்கள் இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய உடம்புல அந்த காலத்தில் வந்து நம்மளை வந்து பேரை சொல்லி கூப்பிட்றாங்கிற மாதிரி குண்டா தடியான்னு பேசி ஒவ்வொரு சப்த ஒளியில் ஆள்கள் திரும்பி பார்த்து அதனடியே அந்த பேர்கள் நாளடைவில் பரிமாற்றத்தில் பேர் உருவாச்சு. அந்த பேருக்கு பிறகு அந்த காலத்தில் கைரேகை தான் பார்த்தாங்க. கைரேகைக்கு பிறகு அப்போல்லாம் கையெழுத்து போடலை. நாட்கள் பரிமாற்றத்தில் அதுக்கப்புறம் எல்லாரும் கையெழுத்து எழுத ஆரம்பித்த பிறகு இன்றைய சமுதாயத்தில் அவங்களுடைய கையெழுத்தே வேத வாக்காயிருது. கையெழுத்தை வச்சு தான் பத்திரம் முடிக்காங்க. கையெழுத்து இல்லாமல் அவ்வளோ வெளிவு இருக்குது நம்மளுடைய கையெழுத்துக்கு. நம்ம கையெழுத்துக்கு எவ்வளோ வெளிவு இருக்கோ
அந்த வேலையை பற்றி தான் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் இருக்கையில் ஒரு 100 பேருக்கு மட்டும் அவங்கவுங்க கையெழுத்து எப்படி வாழ்ந்துட்டு போகிறாங்க, ஒரு முன்னோர்கள் அனைவரும் அனுபவிச்சுட்டு போனதை பற்றி தான். அதில் ஆணித்தனமாக அதை கொஞ்சம் கூட மாறாது. அதை மாற்றிக்கொள்ள தருணம் உங்கள் அனைவருக்கும் இருந்தால் அதுக்குரிய மாற்றி அமைக்கக்கூடிய தருணத்தை அமைச்சு தந்துக்கிட்டு இருக்கோம். அது இறைவன் அனுக்கிரகம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த பிராப்தம் கிடைக்கிறது. அனைவருக்கும் அந்த பிராப்தம் கிடைக்க வேண்டி இறைவனை பிரார்த்திக்கிறேன். இப்போ நம்ம இதில் என்ன சொல்ல வரோன்னா, உங்களுடைய வெற்றிக்கு காரணமும் உங்கள் கையெழுத்து தான், உங்களுடைய தோல்விக்கு காரணமும் உங்கள் கையெழுத்து தான். அதே மாதிரி தான் இந்த காலத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2004க்கு பிறகு எல்லாருடைய கையிலையும் செல்ஃபோன் இல்லாமல் இந்த வாழ்க்கை இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 21 வருஷமாக எல்லார் கையிலையும் இப்போ ஃபோன் தொடர்பு அதிகமாக கூடிவிட்டது. கணப்பொழுதில் ஒரு ஆளை எந்த இடத்துல இருக்காங்க, கணப்பொழுதில் ஒரு அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, ஒரு ஃபோன் அடித்தா ஒரு வீடியோ கால் மூலமாக நேரடியாக பார்க்குற அளவுக்கு கொண்டு போயாச்சு. ஒரு ஆளை எந்த இடத்துல டக்குன்னு கான்டாக்ட் பண்ணால் அந்தளவுக்கு தொழில்நுட்பம் கூடி போச்சு. ஆகையால் பேருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்கோ உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு தெரிஞ்சோ தெரியாமையோ உங்கள் செல்ஃபோனை வீட்டில் வச்சுட்டு போயிடுறீங்க, இல்லை ஆஃபீஸில் வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க. உங்களுடைய கவனம் பூரம் யார் கால் பண்ணியிருப்பாங்க, என்னென்ன ஆர்டர் நமக்கு வந்திருக்கும், அது யாரெல்லாம் எப்படி நம்ம கான்டாக்ட் பண்ண முடியாமல் அதை ஒரு பதட்ட நிலையில் அவங்கள கொண்டு போயிடும். ஏன்னா நம்மளுடைய பேருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்கோ அதில் 50% உங்கள் செல்ஃபோன் இப்போ செயல்பட்டு கொண்டே இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கலாம். செல்ஃபோனுக்கு அசால்ட்டாக நினைச்சிட வேண்டாம். நம்ம கையெழுத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்கோ உங்களுடைய வெற்றி தோல்விக்கு கையெழுத்து 50% செயல்படுகிறது. 100% செயல்பட்டு கொண்டு இருந்தது. இப்போ செல்ஃபோன் வந்த பிறகு இதனுடைய தாக்கத்தை நம்ம அதிகமாக, இதனுடைய தாக்கமும் 50% ஆகிறது. ஏன்னா உதாரணத்துக்கு நீங்கள் யாரை கேட்டாலும் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி உங்கள் செல்ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்காங்க. உங்கள் பேர் பல பேர்கிட்ட என் பேர் இந்த பேர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சொல்கிற மாதிரி என் செல்ஃபோன் நம்பர் எழுதியிருக்கோ 9442195855. இந்த மாதிரி உதாரணத்துக்கு ஒரு நம்பரை வாய் திறந்து அந்த கிரகத்துக்குரிய நம்பரை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஏதோ பூமியில் பிறந்து சில மதிக்காதவங்கலாம் இதை பற்றி உங்களுக்கு நிறைய தடவை சொல்லிட்டோம். ஆனால் அந்த பூமியில் நம்ம நம்பர் இல்லாமல் வாழ முடியாது. எண்ணென்ப ஏணி எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிர்க்கு அப்படின்னு திருவள்ளுவர் பேசியிருந்தார். அதே மாதிரி தான் நம்ம எண்ணும் எழுத்தும் கண்போல் இந்த பூமியில் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்மளுடைய பேருக்கு எவ்வளோ வலிமை இருக்கோ அதே அளவுக்கு செல்ஃபோன் நம்பரும் இந்த கிட்டத்தட்ட ஒரு 21 வருஷமாக அதனுடைய தாக்கம். அந்த காலத்தில் ஆன்லைன் நம்ம ஒரு பெரிய ஃபோனை வச்சு தான் பட்டணமைக்கு ட்ரையல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதை கையில் தூக்கிட்டு போக முடியாது. அதுக்கப்புறவு செல்லுலார் ஃபோனெல்லாம் வந்தது. இப்போ கணப்பொழுதில் இப்போ உள்ள நம்ம ஜெனரேஷனில் அவங்கவுங்க கைக்குள்ளே அனைத்தும் அடங்குற மாதிரி ஃபோனுக்குள்ளே அவ்வளோ வந்துட்டு. ஆகையால் உங்களுடைய ஃபோன் நம்பரு உங்களுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது. அது 50% அதை தீர்மானிக்கிறது. அதனுடைய விளக்கத்தை பற்றி உங்களுக்கு தெரிவிக்கிறோம். வாங்க ப்ரோக்ராமை சந்திப்போம். அஸ்ட்ரோ நியூமராலஜி முறையில் உங்கள் செல்ஃபோன் நம்பர் சரியா தவறா எப்படி? இப்போ ஒருவருடைய நம்பர் 9045151579. நீங்கள் யார் எடுத்தாலும் இந்த நம்பர் சர்வசாரமாக வாயிலிருந்து உச்சரிப்பீங்க. இப்போ 90 அப்படின்னு சொல்லல உங்களுக்கு 90 நம்பர் செயல்பட்டு கொண்டே இருக்கும். 45 சொல்லல அதுக்குரிய ராகு கிரகமும் புதன் கிரகமும் செயல்பட்டு கொண்டே இருக்கும். 15 சொல்லல சூரியனும் புதனும் செயல்பட்டு கொண்டே இருக்கும். சூரியனும் புதன் கிரகம் செயல்பட்டு கொண்டே இருக்கும். 79 சொல்லல கேதுவும் செவ்வாய்கிரகம் செயல்பட்டு கொண்டே இருக்கும். ஆகையால கிரகங்கள் இல்லாமல் நம்மை உலகை ஆள்வது பஞ்சபூதங்கள், நம்மளை ஆட்கொள்வது நவக்கிரகங்கள். நம்மை நவக்கிரகங்கள் பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த நவக்கிரகங்களில் நம்பரை பற்றி தான் இதில் விளக்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த 90 நம்பருக்கு ஒரு குணம், 108க்குள்ளே ஒரு நம்பர் உங்களை பேசியிருக்கோம். அதில் உங்களை குணத்தை போய் பாருங்கள் அப்படின்னு நிறைய தடவை உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்திருக்கோம். அதே மாதிரி தான் இதுலேயும் நீங்கள் 2 டிஜிட்டாக எடுத்துகிட்டு போய் 90 நம்பர் 108க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய குணம் அப்படியே இருக்கும். 45 பொருந்தும், 15 பொருந்தும், 15 பொருந்தும், 79. இந்த நம்பர் 2 டிஜிட்டாக நீங்கள் வாய் திறந்து சொல்லல. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி அந்த நம்பரை போய் அந்த செக் பண்ணிக்கோன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபை பண்ணிக்கோங்க. அந்த 108க்குள்ளே பேசியிருக்கோம். அந்த நம்பரு நீங்கள் 2 டிஜிட்டாக உங்கள் நம்பரை போய் அதிலே செக் பண்ணிக்கலாம். இதனுடைய கூட்டு நம்பரை தான் இதுக்கு 2 டிஜிட்டுக்கு குணங்கள் சொன்ன மாதிரி இதனுடைய
நியூமராலஜி நம்பரும் செயல்படும், பிரமிடு நம்பரும் செயல்படும். அந்த விளக்கத்தை தான் இதில் போட்டிருக்கோம். நம்ம நியூமராலஜி நம்பர் பிரமிடை பற்றி ஆரம்பத்துலேருந்தே தெளிவாக விளக்கிட்டோம். புதுசாக பார்க்குறவங்களுக்கு பழைய வீடியோவில் போய் செக் பண்ணிங்கன்னா இது நியூமராலஜினா என்ன, பிரமிடுனா என்ன, அதை பற்றி தெளிவாக விளக்கியிருக்கோம். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமில் இதனுடைய நியூமராலஜி நம்பர் 46, பிரமிடு நம்பர் 72. நியூமராலஜி நம்பர் 46க்கு இவருக்கு முன்வீலும் நல்லா இருக்குது, பேக் வீலும் நல்லா இருக்குது. 1, 5, 6, 9 ஒரு சாதனைக்குரிய நம்பர் என்றே சொல்லியிருக்கோம். 2, 4, 7, 8 நம்ம வரக்கூடாதும் சொல்லியிருக்கோம். இப்போ 1ஆம் நம்பர் வந்தாச்சு, 9ஆம் நம்பர் வந்தாச்சு. 46 இவ்வளோ நாளில் உங்களுக்கு நியூமராலஜிலே 46ஆம் நம்பரை பற்றி தெளிவாக விளக்கியிருக்கோம். 108க்குள்ள அந்த நம்பரை போய் பார்த்துக்கலாம். 72க்கும் அதில் போய் பார்க்கலாம். சில விளக்கங்களை கொடுக்குறோம். 46 ஒரு மகுடம் சூட்டக்கூடிய நம்பர். 4ஆம் நம்பரு உழைக்கக்கூடிய நம்பர். 4ஆம் நம்பரு இந்த பூமியில் எல்லாத்தையும் அணிவிக்கணும்னு ஒரு ஏக்கத்தில் இருக்கும். 6ஆம் நம்பரு அதில் எளிமையாக கிடைக்கக்கூடிய தந்திரத்தை போரும் 6ஆம் நம்பர் தெரிஞ்சு வச்சிருக்கும். இது ரெண்டும் சேர்வதனால் சூரியன் ஆற்றல் உச்சம் பெறுகிறது. அந்த சூரியன் மகுடம் சூட்டக்கூடிய நம்பர். அந்த நம்பரு ஒரு உயர் பதவியை தேடி இந்த நம்பருக்கு போக வேண்டாம், தானே அந்த பதவி தேடி வரக்கூடிய நம்பராக அந்த நம்பர் காணப்படும். இது ஒரு சாதனைக்குரிய நம்பரே. மதிப்புக்கே முன்னுரிமை கொடுக்கும் அந்த நம்பர். மரியாதை எதிர்பார்த்து தான் செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த நம்பரு நீங்கள் எங்கேயும் போய் தேடலை, யதார்த்தமாக டக்குன்னு போய் ஒரு கடையில் வாங்கினதான் வாங்கியிருப்பீங்க. ஒரு 5 வருஷம் பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க, சில வருஷம் 10 வருஷம் பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. இந்த நம்பர் விட்டால் இப்போ சொன்ன குணம் பொருந்தும். ரகசிய நம்பரில் 72 இருக்குது. இது ஒரு கோபக்காரர், ஒரு வணங்காமுடி. இந்த 9ஆம் நம்பரு எதையும் உருவாக்கக்கூடிய நம்பர். கீழே இறங்கி எவன்கிட்ட போய் பணிவா செய்யாது, தானே இருக்கும் இடத்தில் தன்னை அனைவரும் தேடி வரும்படி உள்ள தொழிலை அமைத்துக் கொள்வார். அதை பற்றி உங்களுக்கு 108க்குள்ள சொல்லியிருக்கோம். ஒரு கோபக்காரர், நேர்மையாக இருக்கக்கூடியவர். இவர் கோபம் கம்மி தான். இவர் கோபத்தை விட இந்த நம்பருக்கு கோபக்காரர். 2 பக்கமும் ஒரு அதிகார நம்பரே வருகிறது. இதுவும் நெருப்பு கரகம், இதுவும் நெருப்பு கரகம். ஆகையால் இவர்கிட்ட ஃபோனில் யாரையா பேசுனா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு டஃப்பாக தான் பேசக்கூடிய தருணத்தில் இருக்கும் ஒரு குணம். ஏன்னா 2 பக்கமும் ஒரு அதிகார கேரக்டருக்கு. ஃபோனில் பேசினாலும் கட்டளையிட்டுக்கிட்டே இருப்பா. ஒரு சாதாரண வேலைக்கார ஆள்கிட்ட அந்த நம்பர் இருந்தாலும் முதலாளிகிட்ட பேசலை, இதே தருணத்திலும் பேசுவார். ஒரு அதிகார நாட்டத்திலே பேசிக்கிட்டு இருப்பார். இந்த நம்பரு ஒரு வணங்காமுடியாகவே இருக்கும், அனுசரித்து போகாது. ஆனால் சாதனைக்குரிய நம்பர் என்றே சொல்ல வேண்டும். டஃப்பான கேரக்டராக இருக்கும். எதையும் உருவாக்கக்கூடிய டேலண்ட் இருக்குது. நியூமராலஜி நம்பரும் நல்லா இருக்குது, பிரமிடு நம்பரும் நல்லா இருக்குது. இந்த நம்பர், ஃபோன் நம்பர் ஒரு சாதனைக்குரிய நம்பர் என்றே சொல்ல வேண்டும். அனைவரும் இந்த மாதிரி தருணத்தில் அமைஞ்சாதான் நல்லா இருக்கும். நம்ம நியூமராலஜி சரி பண்ணி, பிரமிடை சரி பண்ணி, கட்டம் சரியாக இருந்தால் தான் அதுவும் கரெக்டாக இருக்குது. இவருக்கு நியூமராலஜி நம்பர் நல்லா இருக்குது, பிரமிடு நம்பர் நல்லா இருக்குது. கட்டத்தை பற்றி பார்ப்போம். இவருக்கு இந்த நம்பருக்கு தன்னம்பிக்கை கம்மியாக இருக்குது, வாக்கில் செவ்வாய் இருக்குது. ஃபோனில் பேசலை, ஒரு 4 வீட்டுக்கு கேட்குற அளவுக்கு ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி பார்க்கல, வாக்கில் செவ்வாய் இருக்கிறனால ஒரு என்ன அப்படின்னு சொல்லி சவுண்டாக கொடுக்குற மாதிரி பேசுவார். ஏன்னா வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தால் ஒரு சவுண்டு அதிகமாக இருக்கும். தைரியம் கம்மி. 4ஆம் இடம் சுகஸ்தானம் நல்லா இருக்குது, பூர்வ புண்ணியம் கம்மியாக இருக்குது. ஒரு கேது கிரகம் இருக்கிறது நன்மையே. ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் நல்லா இருக்குது. இந்த ஃபோனில் கான்டாக்ட் பண்ணல ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் கம்மியாக இருக்குது. ஃபோனில் யாராவது தொடர்பு வச்சுருக்கையில உருப்படியான ஃப்ரெண்ட் இருக்காது. அவங்கவுங்க அப்பப்போ காரியம் சாதிக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்திட்டு விட்டுருவார். ஆன்மீகம் ஆயுள்லாம் நல்லா இருக்குது. சூரியன் மறைஞ்சிருக்கனால என் வாழ்வில் எப்போது வெளிச்சம் வரும் ஒரு இயக்கத்திலையும் இருந்து கொண்டிருக்கும். புகழ்ஸ்தானம் வலுத்திருக்கு. சென்ற இடலாம் மதிப்பு மரியாதை அதிகமாக கிடைக்கும், இல்லை உருவாக்கி கொள்வார். தொழில்ஸ்தானம் ஒன்றையும் காணும், என்ன செய்ய திணறாரு. அந்த பார்வையில் விழுது. ஒரு புத்தி சார்ந்த தொழிலும் ஒரு நெருப்பு சார்ந்த தொழிலும் காட்டுகிறது. இந்த நம்பரில் படி இருப்பு ஸ்தானத்தில் ஒன்றையும் காணும். வரவை காட்டிலும் விரயம் 2 மடங்கு காணப்படுகிறது. 10 ரூபா வருமானம் காணும், ஆனால் விரயம் மட்டும் காத்துக்கிட்டே இருக்குது. புதன் வேற கெட்டு போயிருக்கு. அறிவிருந்தும் மழுங்கி போன மாதிரி புதன் கெட்டு போனதுனால இவருடைய செயல் ஒரு புதன் கிரகம் மறைஞ்சால் ஒரு அறிவாளித்தன்மை குறைத்த மாதிரி காணப்படும். நம்ம உங்களுக்கு கட்டத்தில் பேர்லேயே நிறைய தடவை சொல்லியிருப்போம், புதன் மறைஞ்சா உங்களுக்கு படிப்பு தடையாக இருக்குமே அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ ஒரு சமீபத்தில் 20 வருஷமாக உள்ளதில் தான் இது பயன்பாட்டில் நம்ம சொல்கிறோம். ஆகையால் இது நீங்கள் ஏதாவது மூவ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா
அது சம்மந்தமாக ஒரு ஒரு புத்திசாலித்தன்மை கம்மியாக இருக்கும். அறிவுள்ள பிள்ளை பிழைச்சிக்கிடும் நம்ம சொல்லியிருக்கோம். புதன்கிரகம் கெட்டு போனால் என்ன, அறிவுத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று, ராகு கிரகம் வேற 12 இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். வரவை காட்டிலும் விரயம் கூட இருக்குது. இவருடைய 2, 5, 11 வாக்குஸ்தானத்தில் மட்டும் தனஸ்தானம் மட்டும் செவ்வாய் இருக்கிறது. இருப்பு ஸ்தானத்தில் ஒன்றையும் காணும். இந்த நம்பரை பயன்படுத்திக்கிட்டு இருக்கையில் சாதனைக்கு ரெடியாக இருக்கும். எல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் கையில் பணம் இருப்பு தங்களை, வரவை காட்டிலும் விரயம் கூட இருக்குது என்று சொல்லிக்கிட்டு இருப்பார். இந்த நம்பருக்கு ஒரு உதாரண நம்பரை போட்டிருக்கோம். ஏன் நம்பர்லாம் இது இல்லையே நீங்கள் நினைச்சிட வேண்டாம். நியூமராலஜி ஒவ்வொருத்தருக்கும் எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது, அவங்களுக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி பல தடவை சொன்ன மாதிரி இப்போ ஒரு உதாரண நம்பரை போட்டிருக்கேன். உங்களுடைய தனிப்பட்ட நம்பருக்கு எதுவும் தெரிஞ்சுக்கின்னா நீங்கள் தனியாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர்லாம் தெல்ல தெளிவாக நீங்கள் எடுக்கல, அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். இதில் உங்கள் பேர்லேயே உங்களுக்கு சாதனையாளராக, பேரில் எப்படி திருத்தி உங்களை சாதனையாளராக பல பேருக்கு ஒரு 1700 பேர்கிட்ட கொடுத்துருக்கோம். அதில் பல பேர் ஒரு சுயமொழிவு எடுத்து சொந்தமாக ஜெயிச்சிருக்காங்க. அந்த தருணத்தை நம்ம பேரில் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஃபோன் நம்பரு ஒரு 50% உங்களுடைய மனம், ஆன்மா அந்த இடத்துல போன வச்சுட்டு போயிட்டீங்கன்னா உங்கள் மனசு வரும் படப்படத்துக்கிட்டு இருக்கும். யாரெல்லாம் கான்டாக்ட் பண்ணாங்களோ அந்த விஷயம் இதுனா ஒரு விஷயத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிருப்பேனே. ஏன்னா இந்த காலத்தில் நம்ம கூகுள் பேல அமௌண்ட்டை டக்குன்னு தட்டிக்கிட்டு எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆகையால் ஃபோன் நம்பர் அவ்வளோ முக்கியத்துவமானது. இந்த நம்பருக்கு 90 45 15 15 79 இந்த நம்பருக்காரர் எங்கேயாவது இருக்கலாம். நான் உதாரண நம்பரை போட்டிருக்கேன். இவருடைய மனக்கவலை, தன்னம்பிக்கை இல்லை, தைரியம் இல்லை, தாத்தா புண்ணியம் கம்மியாக இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் தேவைக்கு பழகிட்டு விட்டுவார், தொழில் இல்லை, இருப்பு ஸ்தானம் காணும், வரவை காட்டிலும் விரயம் 2 மடங்கு காணப்படுகிறது. அடுத்து 99 42 17 86 48 இந்த மாதிரி நம்ம பல பேர்கிட்ட அந்த 2 டிஜிட்டாக சொல்லலை. இதுக்குரிய அதுக்குரிய குணமும் நம்மளை தாக்கி கொண்டே இருக்கும். அந்த நம்பரை நம்மளை சொன்ன மாதிரி நியூமராலஜியில் 108க்குள்ளே பேசியிருக்கோம். அந்த ப்ரோக்ராமை தெளிவாக பாருங்கள். இந்த 2 டிஜிட்டுக்கும் தெரிஞ்சுக்கலாம் குணம். இப்போ இதனுடைய ரகசிய நம்பர், நியூமராலஜி நம்பர் 58, ரகசிய நம்பர் 43. உங்களுக்கு 2 4 7 8 வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். இந்த ஃபோன் நம்பர் வச்சுருக்கிறவர் 2ஆம் நம்பர் 2 4 7 8ல் 4ஆம் நம்பர் வந்துடுது, ஒரு பக்கம் 7ஆம் நம்பர் வந்துடுது. காலசர்ப தோஷம் நம்ம 4 7 சொல்லியிருக்கோம். இந்த 2 நம்பர்லேயே அதே மாதிரி நம்பர் வந்துடுது. 4ஆம் நம்பர்னா இந்த ஃபோன் நம்பரில் பேசல உங்களுக்கு 4ஆம் நம்பர்னா அடிக்கடி சொல்லியிருக்கோம். ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்ன சொல்ல வரீங்க, பிரச்சனையை உடனே முடிக்கணும், உடனே விட தெரியணும்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு நிதானமாக ஒரு முடிவெடுத்து அமர முடிவு எடுக்கிறதுக்கு அந்த நம்பரு பொறுமை காணாது. பிரச்சனையை என்ன சொல்ல வரேன்னு சொல்லி ஃபோனில் பேசுகிறவங்ககிட்டையும் அதே மாதிரி பதட்டத்திலே பேசிக்கிட்டு இருப்பார். இந்த நம்பர் 43 வர்றதுனால ஒரு பதட்டம் இந்த நம்பருக்கு அதிகமாக காணப்படும். 5ஆம் நம்பர் அறிவாளித்தன்மை, 8ஆம் நம்பர் ஒரு மேஸ்திரி வேலை, 2ம் சேர்ந்து 4ஆம் நம்பர் வர்றதுனால கூச்சம், படபடப்பு, டென்ஷன், நாளைய பிரச்சனையை நினச்சிக்கிட்டு இன்றைய இயல்பு வாழ்க்கை வாழ விடாமல் தத்தளிக்கும். 43 வர்றதுனால இவர் ஏதாவது கான்டாக்ட் பண்ணி தொழிலில் அவர் மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அது வரும்னு ஏக்கத்தில் இருப்பார். நான் இதை செஞ்சுருக்கேன், அதுக்குரிய லாபத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு அதுக்குரிய பிரதிபலிப்பை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பார். இந்த நம்பரு அது விட தெரியாமல் போயிடும். 99% கிடைக்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பார். நான் அது கிடைக்கிறேன், அதுக்கு காரணம் வேற ஏதோ காரணம் நினச்சிக்கிட்டு இருப்பார். அதுக்கு காரணம் இந்த உங்களுடைய நம்பர் ஆன்சர் தெரியாமல், உங்களுக்கு அது விட தெரியாமல் உங்களை ஒரு தடையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆகையால் கையெழுத்துக்கு எவ்வளோ தடையை நம்ம சரி பண்ணி கொடுத்தோமோ அதே மாதிரி உங்களுடைய ஃபோன் நம்பர்லேயும் அதே மாதிரி சரி பண்ணி கொண்டால் வெற்றி எளிதில் அடைய முடியும். இந்த நம்பரு பலகீனப்படுத்துது, இந்த நம்பரு தடையை கொடுக்குது. கூச்சம், பயம், படபடப்பு, நாளைய பிரச்சனை நினைச்சுக்கிட்டு இன்றைய இயல்பு வாழ்க்கையை வாழ விடலை. இந்த நம்பர் பிறருக்குத்தான் பிரயோஜனப்படும், தனக்குன்னு தேடிக்கொண்டால் காரிய தடை கொடுத்துக்கிட்டு இருக்கும். இவருடைய ஜாதக அமைப்பை பார்த்தீங்கன்னா 9942178648 இந்த நம்பருக்காரங்களுடைய ஜாதக அமைப்பு. லக்னத்தில் சனிக்கிரகம் நீசம், ஒரு மந்தமாகவே இருப்பார், முகத்தில் ஒரு கலை இருக்காது, ஒரு மன இறுக்கத்தில் இருப்பார், வாக்கு எடுபடலை, தைரியம் நல்லா இருக்குது. தைரியஸ்தானத்தில் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஒரு கேது கிரகம் எங்கே இருக்கோ ஒரு நிழல் கிரகம், அது போய் தைரியஸ்தானத்தில் இருக்கல கொஞ்சம் ஒரு செயலை இறங்கி மறுபடியும் பின்வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி நிலைமையை அந்த நம்பர் கொடுத்துரும். சுக்கிரன் இருக்கிறதுனால தைரியமாக ஒரு செயல் இறங்கிடுவாங்க. சில நேரம் அந்த கேது கிரகம் நம்மளை ஒரு மேஜிக் கிரகமாக இருக்கிறனால எதுக்கு போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி ரிவர்ஸில் வந்துடுவாங்க. சுகஸ்தானம் கம்மியாக இருக்குது,
செவ்வாய் 5ஆம் இடம் இருக்கு, ஒரு மனச்சஞ்சலத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, நன்மையை. ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் கம்மியாக இருக்குது. இந்த கான்டாக்ட் பண்ணுறவங்ககிட்ட யார்கிட்டையும் ஃப்ரெண்டை தக்க வைக்க மாட்டார். காரியம் ஜாதிக்கு மட்டும் பயன்படுத்திட்டு விட்டுருவார். புகழ்ஸ்தானம் வலுத்திருக்கு. சென்ற இடெல்லாம் புகழ் மட்டும் அவருக்கு வலிமையாக காணப்படுகிறது. அப்பா புண்ணியம் காணப்படுகிறது. தொழில்ஸ்தானத்தில் ஒரு சனிக்கிரகம் இருக்கனால இரும்பு சம்பந்தமான தொழில் ஒரு கடினமான வேலையை எடுத்து போட்டு செய்யக்கூடிய தருணம் காட்டுகிறது. இருப்பு ஸ்தானத்தில் ஒன்றையும் காணும். இந்த பார்வையில் தான் விழுது. வீண் விரயம் பண்ணலை. இந்த நம்பருக்கும் ஒரு கடின உழைப்பைத்தான் கொடுத்து கொண்டே இருக்கும். அப்படி ஒரு தொழிலைத்தான் தேடுவார். அதிர்ஷ்டத்தின் மேல் இந்த நம்பருக்கு நம்பிக்கை கிடையாது. இது ஒரு உதாரண நம்பரை போட்டு கொண்டு இருக்கோம். பேருக்கு எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் என் நம்பர்லேயே நினைக்க வேண்டாம். நம்பரு நீங்கள் எடுக்கலை, இது உதாரண நம்பரை போட்டிருக்கோம். உங்களுடைய நம்பர் தெரிஞ்சுக்கின்னா தனியாக கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெளிவாக விளக்க ரெடியாக இருக்கும். நீங்கள் அதில் தனியாக தெரிஞ்சுக்கலாம். 9942178648 இவங்களுடைய மனக்கவலை. தன்னம்பிக்கை நல்லா இருக்குது, வாக்கு ஈடுபடலை, முயற்சியில் கேது இருக்கிறதுனால ஒரு செயலை இறங்கி மறுபடியும் பின்வாங்கிடுவார். சுகஸ்தானம் கம்மியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப்பை தேவைக்கு பழகிட்டு விட்டுருவார். பணம் இருப்பு ஒன்றையும் காணும். இதுதான் இந்த நம்பரின் குணநலம். 7705 367806 இந்த நம்பர்காரரின் குணம் 49. ரகசிய நம்பரில் 67. உங்களுக்கு கிட்ட ஒரு 100 பேருக்கு விளக்கத்தில் இந்த நம்பரை பற்றி அதிகமாக விளக்கியிருக்கோம். 49 4ஆம் நம்பர் ஒரு உடல் உழைப்பு நம்பர், உருவாக்கக்கூடிய திறமை. 49 வர்றதுனால யாரும் செய்யாத ஒரு செயலை செஞ்சிருவாங்க. செஞ்சுட்டு என்னப்பா இப்படி ஒரு காரியம் செஞ்சிட்ட என்று எதிராளி புறம் கேட்பாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இதெல்லாம் ஈஸி தான் சொல்லி அவர் இந்த மாதிரி நம்பர் வச்சிருக்கிறார். இந்த மாதிரி செயலை இறங்குவார். யாரும் செய்யாத ஒரு வேலையை செய்வார். கீழே ரகசிய நம்பர்லையும் 67 வர்றதுனால ஒரு சுக்கிரன் ஒரு பூமியை அணிவிக்கும், ஒரு 7 ஒரு நாத்திக குணம், ஆன்மீகம் ஏறும் இறங்கும். இந்த 2 நம்பர்லையும் 4ஆம் நம்பர் தொடர்பு வர்றதுனால இந்த நம்பருக்காரர் ஃபோனில் பேசுகிறவங்கள பார்த்தோன்னே இந்த பார்ட்டியா உங்களுக்கு தெரியாது, ஆனால் வெளியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பார்ட்டியா ஒரு டென்ஷன் பார்ட்டி அப்படின்னு உங்களை பேசிக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்னென்னா 4ஆம் நம்பரு இங்கேயும் 4ஆம் நம்பர், இங்கேயும் 4ஆம் நம்பர். உங்களுக்கு ஒரு சுய முடிவு எடுக்க முடியாது. நாளைய பிரச்சனை தான் கண்ணுக்கு தெரியும். இயல்பு வாழ்க்கையில் வாழ விடாது. ஆகையால் இந்த 4ஆம் நம்பரை நீங்கள் இந்த நம்பரு 2 4 7 8 ரொம்ப பலகீனம். அதில் இந்த 2 நம்பர்லேயும் 4ஆம் நம்பர் வர்றதுனால இந்த நம்பருக்கு பேரில் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கோ அதே அளவுக்கு 50% ஃபோன் நம்பரில் இருக்குது. இந்த 4ஆம் நம்பரு 2 பக்கம் வந்துட்டனால கூச்சம், பயம், டென்ஷன், படபடப்பு, நாளைய பிரச்சனையை நினச்சிக்கிட்டு இயல்பு வாழ்க்கையில் வாழ விடாது. அஜீர்ண கோளாறு, இதனால் இது நடந்துருமோ அதனால் அது நடந்துருமோன்னு சொல்லி ஒரு நேர்மறை சிந்தனையை சிந்திக்க வைக்காது. ஒரு எதிர்மறைய சிந்தனை உங்களுக்கு கொடுத்துக்கொண்டே இருக்கும். அந்த பார்ட்டி வருவானோ வராதோ ஒழுங்காக செயல்பட்டு செய்யக்கூடிய ஆள் தான். ஆனால் உங்களுக்கு இந்த நம்பர் வர்றதுனால ஒரு 4 பேர்கிட்ட கேட்டுக்கிட்டு ஒரு ஐடியா கேட்டுக்கிட்டே இருந்து காலத்தை ஓட்டிக்கிட்டே இருப்பீங்க. இந்த உங்களுக்கு டவுட்டை தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த நம்பரு உங்களுக்கு தோல்விக்குரிய நம்பரை என்று சொல்ல வேண்டும். சுய முடிவு எடுக்கிறதுக்கு சரியான நம்பரை கையெழுத்தில் எவ்வளோ சரி பண்ணமோ அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு மனக்கவலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய பலகீனத்துக்கு இந்த நம்பர் ஒரு காரணம். இது ஒரு பலகீனமான நம்பரை என்று சொல்ல வேண்டும். உடனே ஆன்சரை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறதுனால எதிராளிகிட்ட நீங்கள் அதை இது எதிர்பார்க்க முடியாது. இந்த நம்பரை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். இவருடைய ஜாதகமை பார்த்தீங்கன்னா லக்னத்தில் கேது இருக்குது, ஒரு ஆன்மீகம் கூடியிருக்கும். சனி கிரகம் இருக்கிறதுனால இதுவும் ஒரு ஆன்மீக கிரகம், ஒரு மந்த கிரகம். ஒரு சோம்பேறித்தனம் காணப்படுகிறது. சுறுசுறுப்பு இருக்காது, ஒரு மந்தத்தன்மை இருக்கும். வாக்கு எடுபடலை, தைரியம் இல்லை, சுகஸ்தானம் கம்மியாக இருக்குது, பூர்வ புண்ணியம் தாத்தா புண்ணியம் இருக்குது. 6ஆம் இடத்துல சுக்கிரன் கெட்டு போயிருக்கு. கேது கிரகம் இருக்கிறது நன்மையே. 6ஆம் இடத்துல கேது கிரகம் 6ல் இருக்கிறதுனால கடன் சுமை கொஞ்சம் குறைத்து காணப்படும். இந்த செல்ஃபோன் நம்பர் உங்களுடைய பெண்ணாக இருந்தால் இந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஆண்கிட்ட தொடர்பில் நீங்கள் இருக்கல, உங்கள் கணவர்கிட்டையோ இல்லை வேறு ஆண்கிட்ட தொடர்பு இருந்தால் அவங்ககிட்ட நீங்கள் திட்டு வாங்கணும். இதே இது ஒரு ஆண் இந்த நம்பர் வச்சுருந்தால் இது மனைவியிடமோ இல்லை வேறு பெண்களிடமோ இல்லை அம்மாவிடமோ இந்த நம்பர் திட்டு வாங்கிக்கிட்டே இருக்கணும். சுக்கிரன் கெட்டு போயிருக்கு. சுக்கிரன் கெட்டு போனதுனால நீங்கள் இந்த நம்பர் ஆணாக இருந்தால் பெண்ணிட்ட திட்டு வாங்கிக்கிட்டே இருக்கும்.
அடுத்து 7ஆம் இடத்துல கேது கிரகம் இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் இருக்கு, ஆனால் இல்லைங்கிற தொடர்பை கொடுத்து கொண்டே இருக்கு. ஒரு மேஜிக் கிரகம். குரு கிரகம் இருக்குது, நன்மையே. புகழ் ஸ்தானம் கம்மியாக இருக்குது. தொழில் ஸ்தானத்தில் ஒன்றையும் காணும். என்னதான் தொழில் பக்கம் திணறிக்கிட்டே இருப்பீங்க. இருப்பு ஸ்தானத்தில் ஒன்றையும் காணும். இந்த பார்வையில் விழுது. அந்த வர்ற ரூபாவையும் அங்கே விரயஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதுனால அந்த விரயத்தை கொடுத்துறது. வரவும் செலவும் ஈக்குவலாக இருக்கும். வீண் விரயம். சுக்கிரன் 12 இருக்கிறதுனால ஒரு நித்திரை உறக்கம் உண்டு. 2, 5, 11 இருப்பு ஸ்தானத்தில் ஒன்றையும் காணும். இந்த பார்வையில் தான் உழுது. அந்த வர்ற ரூபாவையும் அதை காலி பண்ணிடுது. கையில் ஒன்றும் ரூபா தங்கலை, வரவஞ்சலை ஈக்குவலாக இருக்குங்க மாதிரி இருக்கும். 7705 36 78 06 இவங்களுடைய மனக்கவலை, வாக்கெடுபடலை, தைரியம் இல்லை, சுகஸ்தானம் கம்மியாக இருக்குது, புகழ் கம்மியாக இருக்குது, தொழில் என்ன செய்ய திணறாரு, பண இருப்பு தங்கலை. இதுதான் இவருடைய மனக்கவலை. அடுத்து 9441958555 இவங்களுடைய நியூமராலஜி நம்பர் 52, பிரமிடு நம்பர் 44. இந்த நம்பருக்கு ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கோம். 25 நம்பர் ஸ்பெஷல்லாம் பேசியிருந்தோம். இங்கே 52 சந்திரனும் புதனும் சேரக்கூடாது. நம்பர் சேர்ந்து விட்டால் மனைவியிடம் திட்டு வாங்கிக்கொண்டே இருக்கணும். இது பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணிடம் திட்டு வாங்கிக்கிட்டே இருக்கணும். ரகசிய நம்பரில் 44 வர்றதுனால இவருக்கு அட்வைஸ் பண்ணால் துறப்போன்றுவார். இவருடைய மன அழுத்தத்தை குறைக்க இந்த நம்பர் சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த நம்பரு உங்களுக்கு நியூமராலஜி நம்பர் பலகீனமாக இருக்குது, பிரமிடு நம்பரும் பலகீனமாக இருக்குது. ஆகையால் இந்த நம்பர் மிகுந்த காரியத்தடை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சுயநலத்தோடு செயல்பட்டால் காரியத்தடை, பொது நலத்தில் இயங்கி விட்டால் வெற்றியை தரும். 44ஆம் நம்பருக்கு ஒரு 35லேருந்து 38க்குள்ளே எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்கும். 40க்கு பிறகுதான் ஒரு மேன்மை காணப்படும் சொல்லியிருக்கோம். இந்த நம்பரு மன அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கும். இது தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தாமதம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த நம்பர் தடையை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அப்போ இதுனா முயற்சி வீண் போய்கிட்டே இருக்குது. இதுனா எவ்வளோ காலம் தான் பொறுமையாக இருக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது ஒன்று கல்யாணத்து இடத்துல இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருள் சம்பந்தமான ஒரு பொருளை தேடினாலும் வயசு ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த நம்பரை அடைய விட தாமதப்படுத்தும். ஆக இந்த நம்பர் தடையை கொடுத்துக்கிட்டு இருக்கு, இந்த நம்பர் தாமதப்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த நம்பர் இரண்டும் நியூமராலஜியும் வீக்காக இருக்குது, பிரமிடு நம்பர் வீக்காக இருக்குது. இந்த நம்பர் சரியான நம்பர் கிடையாது. இவருடைய ஜாதகமை பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை இல்லை, வாக்கு இல்லை, தைரியம் நல்லா இருக்குது, சுகஸ்தானம் வலுத்திருக்கு. இந்த நம்பருக்காரர் எங்கேயாவது இடம் வாங்கி சொத்துனா போட்டுக்கலாம். சுகஸ்தானம் நல்லா இருக்குது, படிப்பறிவு நல்லா காணப்படும், தாத்தா புண்ணியம் கம்மியாக இருக்கும், வழக்கு வம்பு வழக்கெல்லாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் நல்லா இருக்குது. தொழிலில் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணால் 7ஆம் இடம் வலுத்திருக்கு, கிரகம் இருக்கிறதுனால சரியான ஃப்ரெண்டை தக்க வச்சுக்கிடுவார். புகழ் ஸ்தானம் வலுத்திருக்கு. தொழில்ஸ்தானத்தில் ஒன்றையும் காணும். தொழில்ஸ்தானத்தில் ஒன்றும் இல்லாதனால வேறு என்ன தொழில் தான் பார்க்க திணறார். இந்த பார்வையில் கிடைக்கி ஒன்று நீர் சம்பந்தமான தொழில், ஒன்று புத்தி சார்ந்த தொழில், ஒன்று நெருப்பு சம்பந்தமான தொழில். வருமானம் 1 லட்ச ரூபானா அங்கே 2 லட்ச ரூபா வரையும் காட்டுது. செவ்வாய்க்கரகம் மறைகிறது, ராகு மறைந்து கொண்டே இருக்கிறது. கொஞ்சம் அலைச்சல் கொடுத்து கொண்டே இருக்கும், உடம்பு டயர்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். செவ்வாய்க்கரகம் மறையதுனால சோர்வு, இரத்த சோகை அப்படிங்கிறது அந்த நம்பருக்கு காணப்படுகிறது. 9442195855 இவங்களுடைய மனக்கவலை, தன்னம்பிக்கை இல்லை, வாக்கு ஈடுபடலை, தாத்தா புண்ணியம் கம்மியாக இருக்குது, தொழிற்ஸ்தானத்தில் ஒன்றையும் காணும், என்ன செய்ய திணறாரு. வரவு 1 லட்ச ரூபா, வரவு 2 லட்ச ரூபா வரையும். வரவை காட்டிலும் செலவு அதிகமாக டபுள் மடங்காக இருக்கிறது இந்த நம்பருக்கு. இதுதான் இந்த நம்பரின் வாழ்க்கை தரம். அடுத்து 6603577028 இவங்களுடைய ஜாதக அமைப்பு பார்த்தீங்கன்னா நியூமராலஜி நம்பர் 44, ரகசிய நம்பர் 17. உங்களுக்கு இந்த 44க்கு சொன்ன மாதிரி தான் இது 2 பக்கமும் 8ஆம் நம்பரை சம்பந்தப்படுகிறது. இவரும் என் வாழ்க்கையில் எப்படா வெளிச்சம் வரும், ஒரு இருட்டு கிரகம், ஒரு ஏக்கத்தில் இருப்பார். இவருக்கு சொல்லில்லா துன்பத்தை 30 வயசு வரைக்கும் அனுபவிக்கணும். உங்களுக்கு 8ஆம் நம்பரை பற்றி தெளிவாக விளக்கிட்டோம். இவர் 30 வயசுக்கு பிறகு சில மாற்றம், 35லேருந்து 38க்குள்ள ஒரு எதிர்பாராத சம்பவம் நடக்கும். 40க்கு பிறகுவே இவருடைய வாழ்க்கை ஒரு வளர்ச்சி பாதைக்கு அடியெடுத்து வைக்கும். இந்த நம்பரு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும், அட்வைஸ் பண்ணால் துறப்போ என்று சொல்லிவிடும். ஒரு ஆழம் தெரியாமல் ஒரு விஷயத்தில் இறங்கி ஒரு பள்ளத்தை நோக்கி இந்த நம்பரு வானத்தை பார்த்து நடக்காத, பூமியை பார்த்து நட அப்படின்னு நிறைய பெரியவங்களாம் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த நம்பர் ஒரு 30 வயசுலேருந்து 45 வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு 30லேருந்து ஒரு 40க்குள்ளே ஏதாவது ஒரு பள்ளத்தை அந்த நம்பர்
இழுத்து கொண்டு சென்றுவிடும். ஆகையால் இந்த நம்பர்காரங்க இந்த நம்பரை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நம்பருக்கு முன்வீலும் பஞ்சரு, பேக் வீலும் பஞ்சர். 8ஆம் நம்பரு நம்ம பெரும்பாலும் கையெழுத்தாக இருந்தாலே மன அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இவரும் ஒரு மன அழுத்தக்காரர். என் வாழ்க்கையில் எப்போ வெளிச்சமும் இயக்கத்தில் இருப்பார். பெரும்பாலும் இந்த மாதிரி சாஸ்திரத்தை யாராவது சொன்னாங்கன்னா ஓவராக மதிக்கக்கூடிய ஆள் தான். ஆனாலும் அவருடைய மாற்றம் என்பது 30 வயதுக்கு பிறதான் அதை எளிமையாக கொடுக்க வைக்கும். 40க்கு பிறமே ரொம்ப எளிமையை தரும். 30 வயசுலேருந்து சில மாற்றத்தை கொடுக்கும். இதெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி நியூமராலஜியை பற்றி இந்த நம்பரை பற்றி பேசிட்டோம். இந்த நம்பருடைய ஜாதக அமைப்பு பார்த்தீங்கன்னா லக்னத்தில் குரு இருக்குது. குரு மாதிரி உபதேசம்னுவார். சனிக்கிரகருக்கு மந்தமாக இருப்பார். வாக்கு எடுபடலை, தைரியம் கம்மி, சுகஸ்தானம் சுத்தமாக இல்லை. பூர்வ புண்ணியத்தில் புதன் இருக்கு, ஒரு நன்மையே. கேது கிரகம் இருக்கிறதுனால குழந்தையோட நட்பு கம்மியாகுது. பிள்ளை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பார். பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு தேடுதலில் இருக்கையில் அவருக்கு ஒரு தடைகளை கொடுத்து கொண்டே இருக்கும். ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஒரு குழந்தை நினைத்து 2 குழந்தை காட்டுது. ஒரு குழந்தை நினைத்து மனக்கவலையில் இருப்பார். இந்த நம்பருக்கு 6ஆம் இடம் சுக்கிரன் கெட்டு போயிருக்கிறதுனால இவர் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், இது ஆண் கையில் இருந்தால் மனைவியிடம் திட்டு வாங்கணும், பெண்ணின் கையில் இருந்தால் அந்த நம்பரு ஒரு கணவனிடம் திட்டு வாங்கிக்கிட்டே இருக்கும். இந்த நம்பர் சுக்கிரன் கெட்டு போயிருக்கு. சந்திரன் மறையனால எதிராளிகளை கொஞ்சம் தவறு செய்தால் சரி போ அப்படின்னு சொல்லி மன்னிச்சிடுவார். ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் தேவைக்கு பழகிட்டு விட்டுருவார். ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் இல்லை. புகழ்ஸ்தானம் கம்மியாக இருக்குது. தொழில்ஸ்தானத்தில் ஒன்றையும் காணும். இருப்பு தங்கும். இந்த 2, 5, 11 தனஸ்தானம் மட்டும் வலுத்து காணப்படுகிறது. ஆகையால் இந்த கேது கரகம் மட்டும் இருக்குது, ஒரு மேஜிக் கரகம் காட்டிக்கிட்டு இருக்கு. பண இருப்பு இருக்குது ஆனால் இல்லைங்கிற மாதிரி ஒரு மெத்தனத்தை அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக விளக்கியிருப்போம். இருந்தாலும் சுக்கிரன் இருப்பு ஸ்தானத்தில் இருக்க, அங்கே புதன் பார்வையிலையும் இருக்கிறதுனால இவற்றை எப்பயும் தேவைக்கு பணப்பழக்கம் இருக்கும். வீண் விரயம் செய்யவில்லை. இந்த நம்பருக்கு உங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்பர் வீக்காக இருக்குது, கட்டம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். பண இருப்பு மட்டும் இந்த நம்பருக்காரருக்கு இருக்குது. உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் நிறைய தடவை, பண இருப்பு வச்சிருக்காரு ஆனால் அதை வச்சு வீடு கட்ட முடியாமல் தத்தளிப்பார். ஜாதகம் ஒரு பக்கம் உங்கள் கையெழுத்து தீர்மானித்து செயல்பட்டு கொண்டு இருக்கிற மாதிரி உங்களுடைய ஃபோன் நம்பரு இப்போ சமீபத்தில் ஒரு 21 வருஷமாக அதிகமாக எல்லார் கையிலையும் நடமாடி கொண்டு இருக்கிறனால இதை செக் பண்ணி பார்த்தா ஆமாம் நான் இந்த கவலையெல்லாம் இந்த தொல்லையெல்லாம் அனுபவித்தேன் அப்படிங்கிறத ஆணித்தனமாக இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 24 வருஷத்தில் எல்லாருடைய ஃபோன் நம்பரை பூரா போட்டு செக் பண்ணி கையெழுத்து எவ்வளோ முக்கியத்துவமோ அந்தளவுக்கு நம்ம செல்ஃபோன் நம்பரு கண்டிப்பாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகையால் ஃபோன் நம்பர் இருக்கிறத கையெழுத்து எவ்வளோ ஈஸியாக நினைச்சிடக்கூடாது, அதை மாற்றி அமைக்கக்கூடிய தருணம் இருக்கிறது. அதை மாற்றிக்கொண்டால் உங்களுக்கு யோகமே. எங்கேயோ போய் தரார்னு ஒரு அவசரத்துக்கு ஒரு ஃபோன் நம்பரை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அதுக்குரிய குணத்தை தான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம என்ன தொல்லையை அனுபவிக்கிறோம், அந்த இன்னல்களுக்கு காரணம் இந்த நம்பர் தாங்கிறத உங்களுக்கு தெரியாது. ஆகையால் நம்பர் எடுக்கலை, ஒரு கவனமாக நம்பரை எடுத்துக்கொண்டால் மேன்மை காணப்படும். 66 03 57 70 28 இவருடைய மனக்கவலை, வாக்கு எடுபடலை, தைரியம் கம்மி, சுகஸ்தானம் கம்மியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸை தேவைக்கு பழகிட்டு விட்டுருவார். புகழ்ஸ்தானம் கம்மியாக இருக்குது. தொழில்ஸ்தானம் கம்மியாக இருக்குது. வேறு என்ன செய்யணுங்கிற திணறிக் கொண்டு இருக்கிறார். பண இருப்பு இருக்குது. வீண் விரயம் மண்ணலை. இதுதான் இந்த நம்பரின் குணநலம். அடுத்து 86 03 58 2008 இந்த நம்பரின் நியூமராலஜி நம்பர் 40, ரகசிய நம்பர் 76. இந்த பக்கம் 2 நம்பர் 8ஆம் நம்பர் சம்மந்தப்படுது, மன அழுத்தத்தில் இருக்குது. இந்த நம்பருக்கு நம்ம சொன்ன மாதிரியே 2 பக்கம் 4ஆம் நம்பர் சம்மந்தப்படுது. இந்த நம்பருக்கும் ஒரு 4ஆம் நம்பரு, இந்த பக்கமும் முன்வீலும் பஞ்சரு, பேக் வீலும் பஞ்சரு. நல்ல நம்பர் நிறைய இருக்கிறது. நம்ம யதார்த்தமாக போடையில் இந்த மாதிரி பலகீனமான நம்பரு சில நம்பர் வந்து விடுகிறது. இந்த நம்பரை காட்டினால் இந்த 4ஆம் நம்பர்காரங்க பூமியில் அதிகமாக சாஸ்திரத்தை மதிக்காங்க. 8ஆம் நம்பரும் இருட்டுக்காரங்க, என் வாழ்க்கையில் எப்படா வெளிச்சம் வரும் அப்படின்னு ஒரு இயக்கத்தில் இருக்காங்க. உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கோம், என்னுடைய தொடர்பில் 4ஆம் நம்பர்காரனுக்கு அதிகமாக பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து 8ஆம் நம்பருக்கு பேர் அதிகமாக பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்களுக்கெல்லாம் 30 வயசுக்கு பிறகு தான் கிடைக்கி. ஆகையால் பாதிக்கப்பட்டவங்க தான் அதிகமாக லைக் பண்ணி இதை செயல்படுறதுனால 2ஆம் நம்பருக்கு கிடைக்கிறது அபூர்வம். கிடைக்கிறதே அவங்க நம்ப மாட்டாங்க. 7ஆம் நம்பரு நம்புது, அந்த செகண்டுக்கு நம்பி வெளியே போனால் மறந்துடுறாங்க. மிகுந்த காரியத்தை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
2 4 7 8 தான் பேர் அதிகமாக மாற்றணும். 1 5 6 9 எப்பயும் சாதாரணம்னு சொல்லியிருக்கோம். இந்த நம்பர் இப்போ போட்டிருக்கிற இந்த நம்பர் மட்டும் 2 பக்கம் 1ஆம் நம்பர் வருகிறது. இந்த நம்பருக்கு 1ஆம் நம்பர் 2 பக்கம் நல்ல சாதனைக்குரிய நம்பர் வந்தாலும் அவருடைய போகக்கூடிய பாதை கட்டமும் சரியாகணும். நம்ம அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நியூமராலஜி சரி பண்ணி, பிரமிடை சரி பண்ணி, உங்களுடைய 12 கட்டத்தில் வாக்கு, தைரியம், சுகஸ்தானம், குழந்தை பாக்கியம், ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள், புகழ் ஸ்தானம், தொழில் ஸ்தானம், கையில் பணம் இருப்பு தங்கிறது, அந்த மாதிரி பேரில் ரெடி பண்ணுற மாதிரி உங்களுடைய ஃபோன் நம்பரை எடுக்கலையும் அதே மாதிரி நிறைய பேருக்கு அதை நீங்கள் வெளியே தான் எடுத்துகிட்டு வந்து சரி பண்ணணும். அது மாதிரி நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை நம்ம டக்குன்னு போய் நானே பேரில் ரெடி பண்ணுற மாதிரி இதை பண்ணிட முடியாது. அதை நீங்கள் ஒரு செலெக்ஷன் பண்ணி கொண்டு வந்து அதிலேருந்து பெஸ்ட்டை உங்கள் கையில் எடுத்து கொடுக்குறது. இந்த மாதிரி நிறைய தடவை கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அந்த பேர் சம்மந்தமாக உள்ள ஃபோன் நம்பர் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் கையெழுத்து எவ்வளோ முக்கியமோ அந்தளவுக்கு ஃபோன் நம்பரும் மிக முக்கியம். இந்த நம்பருக்கு 4ஆம் நம்பர் வர்றதுனால இவ்வளோ நேரம் நம்ம சொன்ன மாதிரி 4ஆம் நம்பருக்கு ஒரு பலகீனமான ஆளா என்று இருப்பார். பிரச்சனையை ஒன்று வளர்ந்துட்டா தீர்வு உடனே கிடைச்சாகணும்னு சொல்லி துடிச்சிக்கிட்டு இருப்பார். யாராவது எதிராளி ஒரு கருத்தை சொல்லிவிட்டால் அப்படிலாம் கிடையாதேன்னு சொல்லி மடக்கி பேசக்கூடியவர். அது தான் நடந்திருக்கும், ஆனால் அவர் மடக்கி பேசிக்கொண்டே இருப்பார். கூச்சம் அதிகமாக இருக்கும். தன்னை பலவாறு கண்காணிக்காங்களோ, தன்னை பல பேர் கண்காணிக்காங்க அப்படின்னு ஒரு கூச்சப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு மைக்கை பிடிச்சி பேசினா நடுங்கிடுவாங்க அந்தளவுக்கு. ஏன்னா 2 பக்கமும் அதே நம்பர் இருக்குது. ஒரு குழந்த மாதிரி இருப்பாங்க. 4ஆம் நம்பர் 2 பக்கம் வந்துட்டாலே அடிக்கடி சொல்லியிருக்கவங்களுக்கு அவரை ஏற்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், அவரை ஏற்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டு கொண்டே இருக்கும். ஏன்னா பிறந்த குழந்தைக்கு தான் இது என்ன அது என்னன்னு சொல்லி ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து ஒரு 7 வயசு வரைக்கும் ஒரு தாய் தகப்பன்ட்ட பூமியில் பார்க்குற அத்தனை பொருட்களையும் ஒரு டவுட்டை கேட்டுக்கிட்டே இருக்கும். அது ஒரு நாட்கள் பரிமாற்றத்தில் வளர்ந்த உடனேயும் இவனை ஒரு கோழி குஞ்சு பொறிச்சு கொஞ்ச நாள் வளர்த்து விட்டு கொத்தி விட்டு நீயா தேடுன்னு சொல்லி விரட்டி விட்டுரும். ஒரு காக்காவோ ஒரு மைனாவோ ஏதாவது குஞ்சு வளர்ந்து அது வளர்ந்த உடனே பறக்கிறதுக்கு தள்ளி விட்டு அதே பறக்க வைக்கும். அதே மாதிரி தான் இந்த நம்பரு உங்களுடைய ஃபோன் நம்பரை விட்டால் இந்த மாதிரி நம்பருக்கு நீங்கள் பறக்க முடியாது. நீங்கள் அந்த உட்கார்ந்த இடத்துல குஞ்சாவே இருக்கும். பிறந்த குழந்தைக்குரிய தன்மை அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த நம்பரு 2 பக்கம் 4ஆம் நம்பர் வர்றதுனால ஏகப்பட்ட நம்பர் ஆன்சர் இருக்குது. நான் உதாரணத்துக்கு இந்த நம்பரை சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2 பக்கம் 4ஆம் நம்பர் வர்றதுனால உங்களுக்கு டவுட் வந்துக்கிட்டே இருக்கும். டவுட்டை க்ளீன் பண்ணால் ஒரு ஆளை தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். சின்ன பிள்ளையில ஒரு அப்பா அம்மாட்ட கேட்குறது, ஐடியா கேட்குறதுக்கு நீங்கள் கேட்டுக்கலாம். ஆனால் வளர்ந்த அப்புறம் நீங்கள் அறிவு நாலேஜ் இருக்குது, சுயமாக முடிவு எடுக்கணும்னா இந்த நம்பரு நீங்கள் கரெக்டாக தான் செஞ்சிருவீங்க. ஆனால் அந்த செய்த வேலையை தப்பாக இருக்குமோன்னு சொல்லி பரீட்சைகளில் போய் எழுத போனாலும் அந்த நம்பரு எழுதுனதை படித்ததை அப்படி மறந்துடும். இது தப்பாக இருக்குமோ, நல்லா எழுதிட்டு அதையும் தப்பாக இருக்குமோ ஒரு மனக்கண்ணோட்டத்தில் அந்த நம்ம அடுத்த செயலுக்கு இறங்க விடாமல் நம்மளை கோர வச்சிடும். ஆகையால் கையெழுத்து எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்மளுடைய ஃபோன் நம்பரும் முக்கியம். இந்த நம்பரு மனக்கவலை தீர்றதுக்கு, ஒரு படபடப்பை நீக்கிறதுக்கு, ஒரு டென்ஷன் பார்ட்டி என்ற எதிராளிகிட்ட போகிற அந்த நம்பர் பேர் வாங்கியிருக்கோம். அதை முன்வீலும் பஞ்சரு பேக் வீலும் பஞ்சராக இருக்கனால இந்த நம்பர் சரியான நம்பர் இல்லை. சரியான நம்பரை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நம்பர் 8603 58 2008 நம்பர்காரரின் ஜாதக அமைப்பு. லக்கணத்தில் சுக்கிரன் இருக்குது. ஒரு கல்லால் நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. வாக்கில் சனிக்கிரகம் இருக்குது. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட்டுக்கிட்டே இருப்பார். தைரியம் நல்லா இருக்குது. சுகஸ்தானம் சுத்தமாக இல்லை. லாபஸ்தானம் தாத்தா புண்ணியம் கம்மியாக இருக்குது. கடன் வம்பு வழக்கு பிரச்சனைலாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் நல்லா தக்க வச்சுக்கிடுவார். ஒரு நரம்பு பலகீனம் காணப்படுகிறது. ஒரு படத்தை டயர்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்து புகழ்ஸ்தானம் கம்மியாக இருக்குது. ஒரு இரும்பு சம்பந்தமான தொழில் காட்டுது. வரவு ஒன்றையும் காணும், விரயமும் ஒன்றும் பண்ணலை. 2 5 11 தனஸ்தானம். இதில் தனஸ்தானத்தில் மட்டும் பணத்தை எண்ணி தான் பார்க்கார். இருப்பு ஸ்தானத்தில் ஒன்றையும் காணும். இந்த நம்பருக்காரரு சொந்தமாக எங்கிறதுக்கு ரொம்ப பலகீனப்பட்டுக்கிட்டு இருக்கு. அங்கே இருப்பு ஸ்தானத்துலேயும் ஒன்றும் இல்லாமல் நான் எப்படா ஜெயிக்க. ஆனால் இவர் அதிர்ஷ்டத்தின் மேல் நம்பிக்கை கிடையாது. நல்லா கடினமாக உழைக்கக்கூடியவர். இந்த 4ஆம் நம்பர் வந்துட்டாலே உழைப்புக்கு சலிச்சாலும் கிடையாது. கடுமையாக உழைக்கக்கூடியவர், உழைப்பால் உயரக்கூடியவர்.
இருந்தாலும் அவருடைய அந்த இருப்பு ஸ்தானத்தில் ஒன்றும் இல்லை. அவருடைய தேவைக்கு முதலாளி தருணத்துக்கு அந்த நம்பர் போகாது. முதலாளியாக இருந்தாலும் அவர் ஒரு பலகீனமான ஆளாக இருந்து கொண்டு இருப்பார். வேலைக்கார ஆளாக இருந்தால் இதைபடியே ஒரு கொத்தடிமையாக ஒரு முதலாளிகிட்ட மாட்டிக்கிட்டு அவரால் சொந்த தொழிலுக்கு போக முடியாது அந்த நம்பர். ஆகையால் சரியான நம்பரை எடுத்துக்கொண்டால் அனைவரும் சாதிக்க முடியும். சரியான நம்பரை எடுத்துக்கிட்டால் அனைவரும் சாதிக்க முடியும். நம்பரை பேருக்கு எவ்வளோ தூரம் முக்கியமோ, நம்மளுடைய கையெழுத்து 50%, நம்மளுடைய ஃபோன் நம்பர் இப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணி அங்கங்கே தேடிக்கிட்டு இருக்கனால அது தொடர்பாக நினச்ச இடத்துல உங்களை காண்டாக்ட் பண்ணி டக்குன்னு பிடிக்கிறதுனால அந்த நம்பரு உங்களுக்கு 50%. ஃபோன் பேர் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்பர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. நான் முதலே சொன்ன மாதிரி தான் இந்த நம்பர் சொல்லல உங்களுக்கு அந்த கரகம் செயல்பட்டு கொண்டே இருக்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ சொன்ன ஃபோன் நம்பர் அனைத்தும் யாருடைய நம்பருன்னு தெரியாது. ஒரு உதாரணம் காட்டுறதுக்காக ஒரு நம்பரை போட்டிருக்கோம். இந்த நம்பருக்காரங்க நீங்கள் பார்க்குறது இந்த நம்பரே உங்களுக்கு இருக்காது. ஏன்னா லட்சக்கணக்கான கையெழுத்து இருக்கையில் உங்களுக்கு 100 பேருக்கு தான் பேரை உதாரணம் காட்டியிருந்தோம். அதே மாதிரி லட்சக்கணக்கான ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கல அவங்களுக்கு உதாரணமாக ஒரு 6 நம்பரை மட்டும் போட்டு காட்டியிருக்கேன். உங்களுடைய நம்பர் கரெக்டாக இருக்கா தவறாக இருக்கா என்பதை கான்டாக்ட் பண்ணால் அதை பற்றி நீங்கள் தனியாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இன்றைய விளக்கம் ஒரு புதுமையான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்தோம். இது ரொம்ப நாளாக உங்களுக்கு தெரிவிக்கணுங்கிற ஆசை தான். இப்போ தான் அதுக்குரிய தருணம் அமைந்தது. இந்த செல்ஃபோன் நம்பரு போன தடவை ஒரு தொழில் நிறுவனத்தை பற்றி விளக்கியிருந்தோம். ஏன்னா நம்ம கையெழுத்து ரீதியாகவே சொல்லிக்கிட்டு தொழில் நிறுவனத்தில் எவ்வளவு அந்த நம்பர் கையாண்டு கொண்டு இருக்கிறது, அந்த தொழில் நிறுவனத்தில் தான் வச்சு நம்ம இதனால தான் நம்ம கடை லாபத்தில் ஏங்கலையோ அப்படின்னு நிறைய பேர் அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறத்து உணர்வீங்க. அதை பற்றி போன தடவை நான் பூரா தொழிலை பற்றி தொழில் நிறுவனத்தை பேரை பற்றி உங்களுக்கு விளக்கியிருந்தோம். இதை விட முக்கியம் உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் உங்கள் கையெழுத்து எவ்வளோ முக்கியமோ அதே பாதி உங்களுக்கு இந்த ஃபோன் நம்பர் முக்கியம். ஏன்னா உதாரணத்துக்கு இந்த 2 ஃபோன் நம்பரு 2 பக்கம் 4ஆம் நம்பர் வீக்காக இருக்குது, இந்த நம்பரும் வீக்காக இருக்குது. இந்த 2 பேரும் ஃபோனில் பேசல இதுதான் உங்கள் மனைவி நம்பரு, இதுதான் கணவன் நம்பராக இருக்கா, 2 பேரும் மாட்டிக்கிட்டீங்க. ஏன்னா அவர் உங்கள் வழிக்கு இழுப்பார், நீங்கள் அவர் வழிக்கு, நீங்கள் என் வழிக்கு வான்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. கல்யாண நம்பர்லேயும் 2, 4, 7, 8 வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். 2 பக்கம் 4ஆம் நம்பர் இருக்கையில் பிடிவாதம் அதிகமாக இருக்கும். நீ ஏன் வழிக்கு வான்னு எடுத்துக்கிட்டு இருக்கோம், அவரை அங்கே மனைவி ஏன் வழிக்கு வான்னு எடுத்துக்கிட்டு இருக்கோம். 2 பேருமே ஒற்றுமை குறைவை கொடுத்துரும். இந்த ஃபோன் நம்பரு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஃபோனில் பேசையில் கூட உங்களுடைய கல்யாண நம்பர் கூட சில நேரம் ஒழுங்காக இருந்துடும். ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி தேவையில்லாத வார்த்தையை இதனால் நட்பை வளர்க்க முடியாமல், நட்பை கொடுக்க முடியாமல் தத்தளிக்கும். ஏன்னா இது ஒரு உதாரண நம்பரை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த நம்பரு உங்களுடைய நம்பராக இருந்து, இந்த நம்பரு இது கணவருடைய நம்பராக இருந்து, இது மனைவியோட நம்பராக இருந்தால் உங்களுடைய கணவர் உங்களை இந்த நம்பரை வச்சு அதிகாரம் காட்டிக்கிட்டே இருப்பார். அன்பு செலுத்த முடியாது. அதுக்குரிய நட்பு இதில் மாறுபடும். உங்களுக்கு 2 பக்கம் வீக்காக இருக்குது, அவருக்கு 2 பக்கம் அதிகார நம்பரே வருது. என்ன புரிஞ்சிக்கலையே, இவர் ஒரே மிரட்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு நினைக்கும் பெண்ணு. இதே இது ஒரு பெண்ணுக்கு நம்பர் விட்டால் ஆணுக்கு இதே நம்பர் இருக்கையில இவ வந்தவொடனே ராட்சசியமாக இருக்கா, இவர்கிட்ட போய் நான் எப்படி குடித்தனம் நடத்த. ஏன்னா அவளுக்கு அவ்வளோ தூரம் ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய நம்பர் அந்த நம்பருக்கு இருக்குது. இங்கே இந்த நம்பருக்கு அவர் கட்டளையிட்டுக்கிட்டே இருக்கார். அவர் கட்டளை பார்த்து நீங்கள் இந்த 8ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் கட்டளை எடுத்து 9ஆம் நம்பர் கட்டளை எடுத்துக்கிட்டு இருக்கு. இங்கே 8ஆம் நம்பரு 9ஆம் நம்பருக்கு பகை, இந்த 1ஆம் நம்பரும் பகை. ஆகையால் இவருக்கு அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது. இந்த மாதிரி தொடர்பு உதாரணம் காட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி உங்களுடைய கணவன் மனைவி அந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணலையும் இதே பிரச்சனையை, இந்த நம்பர் தான் அந்த ஃபோனில் பேசல நம்மளை ஒரு படபடப்பாக டென்ஷன் ஆக்கிடுதுங்கிறத நிறைய பேர் உணராமல் இருக்காங்க. சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த ஃபோன் நம்பரு அவ்வளோ பெரிய நம்மளுடைய சரிபாதி, நம்மளுடைய கையெழுத்து 50% வேலை செய்து கொண்டே இருக்குது. மீதி 50% இப்போ உள்ள காலத்தில் சமீபத்தில் நம்ம ஃபோன் நம்பரு யார் இருந்தாலும் நம்ம பேரை உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம ரெக்கார்டு கொடுக்குற மாதிரி, ஆதார் கார்டில் நம்ம பல ரெக்கார்டு கொடுக்குற மாதிரி
உங்களுடைய ஃபோன் நம்பர்லையும் ஆதார் கார்டு, அந்த ரெக்கார்டு பல இதில் நம்பர் இல்லாமல் நம்ம வாழ முடியாது, அதுவும் செயல்பட்டு கொண்டே இருக்குது. ஆனால் நம்மளுடைய என்றைக்கோ ஒரு நாள் தான் ஆதார் கார்டை பற்றி எடுத்து நம்ம போய் ரெக்கார்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அன்றாடம் 10 பேர்கிட்ட நம்ம ஃபோனில் பேசலை, என் நம்பரை குறிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஏதாவது மற்ற பேங்கு செல்லாலையும் நம்ம ஃபோன் நம்பர் பயஞ்சிக்கிட்டு தான் வரோம். ஆகையால் நம்ம கையெழுத்து எவ்வளோ முக்கியமோ அதில் சரிபாதி இப்போ ஒரு 20, 23 ஒரு 2004க்கு பிறகு உள்ளவங்க புறம் ஃபோனுடைய தொடர்பு அதிகமானதுனால உங்களுடைய சப்த ஒலிக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது, அதே மாதிரி சப்த ஒலிக்கு உள்ள வேல்யூ மாதிரி உங்கள் கையெழுத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கிற மாதிரி இந்த ஃபோன் நம்பருக்கும் ஒரு வேல்யூ அதிகமாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய தொடர்பில் நீங்கள் பல பேர் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி பேசுனீங்கன்னா சொன்னது பூரம் கையெழுத்துக்கு சொன்ன மாதிரி இது அப்படியே ஆணித்தனமாக இருக்கும். நம்மளுடைய மிகப்பெரிய காரியத்தடைக்கு இது ஒரு காரணம், நம்பரு காரணங்கிறத நீங்கள் உணரணும். உங்கள் இந்த மாதிரி இடைஞ்சலை தீர்த்து வைக்கிறதுக்கு நீங்களே பார்த்துட்டீங்க, யதார்த்தமாக போய் ஒரு இடத்துல ஃபோன் நம்பரை டகார்னு எடுத்துடுறீங்க. அதனால் இவ்வளோ தொல்லை அனுப்பிச்சனா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. நான் என்னுடைய கஷ்டத்துக்கு இந்த நம்பர் தான் மிகப்பெரிய காரணமா, என் ஃபோன் நம்பர் தான் காரணமா அப்படிங்கிறத பல பேரை செக் பண்ணி அவங்க அவங்க வருத்தப்பட்டதை நான் பார்த்து வருத்தப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த நம்பரு அப்படி ஒரு அவங்க தொல்லை அனுபவிச்சதை பார்த்து அவங்களே வருத்தப்பட்டிருக்காங்க. ஆகையால் ஃபோன் நம்பர் எடுக்கலை, ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. உங்களுடைய வெற்றிக்கு இது ஒரு படகு மாதிரி. உங்களுக்கு ஒரு போய் சேர இடம் கரெக்டாக இருக்கணும். நியூமராலஜி நம்பர் நல்லா இருக்கணும், பிரமிடு நம்பர் நல்லா இருக்கணும். 2 தண்டாளம் நல்லா இருந்தால் தான் வண்டி ஓடும். அதே மாதிரி 2 தண்டாளத்தில் கையெழுத்து ஒரு தண்டாளம் ஒரு பக்கமும் நம்மளுடைய ஃபோன் நம்பர் ஒரு பக்கபலமாக இருந்தால் தான், 2 சரியாக இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கை தரம் கரெக்டாக இருக்கும். ஆகையால் அடுத்த ஒரு புதிய தொடரில் இன்றைய தொடர் அனைத்தும் எனக்கு மனநிறைவை தருகிறது. போன வாரம் தொழில் நிறுவனத்தை பற்றி தெரிவித்தோம், இந்த வாரம் செல்ஃபோன் நம்பரை பற்றி தெரிவிச்சிருக்கோம். அடுத்து உங்களுடைய வண்டி நம்பர் தெரிஞ்சுக்கலாம், உங்கள் வீட்டு நம்பரை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். வண்டி நம்பரு இந்த மாதிரி நம்பர் வந்துட்டால் நம்ம கீழே விழுந்துருவோம். வீட்டு நம்பரில் இதே நம்பர் வந்துட்டால், ஏதாவது நீங்கள் ஒரு ஆள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, இது ஒரு வீட்டு நம்பர் இந்த நம்பர் வந்துட்டால் அத்தனை பேருக்கும் இந்த 4ஆம் நம்பர் வந்துட்டால் அத்தனை பேரும் இதே டென்ஷனில் தான் இருப்பீங்க. 8ஆம் நம்பர் வந்துட்டால் அத்தனை பேரும் இதே மன அழுத்தத்தில் தான் கிடந்துக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் ஏதாவது தேடுதலில் இருப்பீங்க, ஆனால் அந்த நம்பரு நம்மளை டென்ஷன் ஆக்கி விட்டுக்கிட்டு இருக்கு, அந்த நம்பருக்கு தாமதப்படுத்திக்கிட்டு இருக்கு. அது சம்மந்தமாக பல விளக்கங்களை நீங்கள் அடுத்து வர்ற தொடரில் சந்திக்கலாம். இந்த தொடர் அனைத்தும் எனக்கு மனநிறைவை தருகிறது. மீண்டும் அடுத்த ஒரு புதிய தொடரில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம், சுபமங்கலம். வினை தீர்க்கும் நாயகனே வணங்கி